இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 28ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, ஆடி மாதம் 12ஆம் திருநாள், பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, சதுர்த்தி திதி. இன்றைய நாள் நாகர் சதுர்த்தி. ஜாதகத்தில் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. 2ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேத்து, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் கேத்து, ரெண்டும் ஒன்று சேர்ந்து இருக்காது, 7 கட்ட தள்ளி தான் இருக்கும். பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல ராகு. இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் பொதுவாகவே தோஷம். அப்போ எங்கே தான் இந்த ராகு கேத்துக்கள் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் 3ஆம் இடத்துல இருக்கலாம், 6ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது பெரிய சக்ஸஸ், பொருளாதாரத்தில் ஏற்றம். சரி, இது எதுக்கு நம்ம இன்றைக்கி பேசுகிறோன்னு பார்த்தோன்னா, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாகர் சதுர்த்தி. ஸோ ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்குது, ராகு கேத்து தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைய நாள் நம்ம செய்ய வேண்டியது சிம்பிளான விஷயம். ஒரு குட்டி நாகர், வெள்ளி நாகர் வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், சுப்பிரமணிய கவச்சம் இல்லைன்னா சர்ப்ப சூக்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிவிட்டு அந்த வெள்ளி நாகருக்கு, நீங்கள் வெள்ளி நாகர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு குட்டி நாகர் ஒன்று வாங்கிட்டு அந்த பாம்பு புத்துலேருந்து மண்ணு கொண்டு வந்து எடுத்து வச்சு அதுக்கு மேலே இந்த வெள்ளி நாகரை வச்சு முதல் ஜலத்தில் 3 தடவை அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலில் 3 தடவை அபிஷேகம், மறுபடியும் ஜலத்தில் 3 தடவை அபிஷேகம் பண்ணி ஒரு ஸ்வீட்டு பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கள். இன்றைய நாள் நம்ம செய்யும் பொழுது 100% சக்ஸஸ் கொடுக்கும். ஏன் சக்ஸஸ் கொடுக்கும்னா, இந்த கோச்சார பலன்கள்னு சொல்லுவோம். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே கோச்சார பலன்கள். சந்திரன் செவ்வாய் கேது காம்பினேஷன் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக ஜெயிக்கும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நாகதோஷம் நிவர்த்தியாகும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், அருமையான நல்ல வரன் கிடைக்கும். இந்த ராகு கேத்து தோஷம், இந்த நாகதோஷம் இருக்குது, வீட்டில் முன்னோர்கள் நாக பாம்பு அல்லது புத்தை உடைச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய இடங்கள் நம்ம பார்த்து ஜாதகத்தில் தெளிவாக பார்க்கும்போது சொல்ல முடியும். அப்போ அப்படி நடக்கும் பொழுது அதுக்கான தோஷ நிவர்த்தி எப்படி பண்ணணும், இப்படி தான் பண்ணணும். இல்லைன்னா பெருசாக சர்ப்ப சாந்தி செய்வோம், இல்லைன்னா நாக பிரதிஷ்டாபனம் அப்படின்னு சொல்லுவோம். கொண்டு போய் நாகரை பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி ஒரு சிலையில் அந்த நாகத்தை ஆவணம் பண்ணி, அந்த ஆவாகனம் செய்திருக்கக்கூடிய விஷயத்தை பிரதிஷ்டை பண்ணி 48 நாள் பூஜை பண்ணி பெரிய சம்ஸ்காரம் அது. ஸோ இன்றைய நாள் அது செய்யும் பொழுது அது நல்ல ஒரு மாற்றத்தையும் பெரிய விசேஷமான நல்ல பலன்களையும் உங்கள் ஜாதகத்தில் கொடுக்கும். அதனால் ஆண் குழந்தைகள் பிறக்கும், வாரிசு பிறக்கும். ஸோ இந்த ஒரு நாகர் சதுர்த்தி எல்லாருக்குமே நல்ல விஷயம் நடக்கணும். அனைவருக்கும் நம்ம ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக நாகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டால், மகர ராசியில் அது மகர லக்னம், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஷன் இருக்கும், சின்னதாக செலவு இருக்கும். அது நல்ல செலவாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருக்கலாம். எல்லாருமே விரதம் இருந்து இந்த நாள் நாகர் சதுர்த்தியை கொண்டாடும் பொழுது நல்ல மாற்றங்களை பொதுவாக கொடுக்கும். மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் இறை அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது, தெய்வ அனுகிரகம். பிரபஞ்சத்தின் இருக்கக்கூடிய எல்லா நல்ல சக்திகளும் உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா பூர நட்சத்திரம்ங்கிறது சாட்சாத் அம்பாள் நட்சத்திரம், திருவாடி பூரம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி, அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. பெண் குழந்தைகள் ஒருவேளை உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா இன்றைய நாள் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பெண்களால் லாபம், பெண்கள் இயற்கையாகவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறீங்கன்னா முடிஞ்சிடும், டக்குன்னு முடிஞ்சிடும். ஆவணி மாதம் திருமணம், ஆவணி மாதம் நிச்சயார்த்தம், இப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பெரிய பகுமானம், பெரிய கிஃப்ட் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க, கன்ஃபியூஷனே வராது, அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு கட்டணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, இந்த நாகர் சதுர்த்திக்கு நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்வது, நாகரை வச்சு பூஜை செய்வது, அடுத்த 1 வருஷத்துக்குள்ள அருமையான வீடு, பக்கத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக அமையும். அந்த வீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக முருகனுடைய பெயரை சூட்டலாம். செவ்வாய் கேது சந்திரன் தொடர்பு, நினைத்த காரியங்கள் அப்படியே கைகூடும். அமோகமான நாள். பிளான் பண்ணுறவங்களாம் ரொம்ப பெரிய அளவுக்கு ஏற்றம் கொடுக்கும். ப்ரைவேட் ஃபினான்ஸில் வேலை செய்கிறவங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, கிரெடிட் கார்டு செக்ஷனில் வேலை செய்கிறவங்க, அலுவலகத்தில் ஃபினான்ஸ் பார்க்குறவங்க, கேஷியராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். உணவுத்துறை, பேக்கேஜ் இண்டஸ்ட்ரி, ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைகளிலுமே இந்த நாள் பெரிய அளவுக்கு ஏற்றம் கொடுக்கும். மெயினாக ப்ரொடியூசர்ஸ்க்கு அமோகமாக இருக்கக்கூடிய நாள்.
இந்த நாள் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அமோகமான நாளாக இந்த நாள். நிறைய பேருக்கு தாயாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய பொன்னான நாள். உங்கள் அம்மாவை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் நமஸ்கரிக்கணும். அம்மாவை வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உச்சகட்டமான சந்தோஷம். மனசு அப்படியே எங்கேயோ இருக்கும். அந்த பாகுபலி படத்தில் சொல்கிற மாதிரி உன் மனது இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ இருக்கும். 3ஆம் இடத்துல போய் சுக்கிரன் நட்சத்திரத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கும் போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் சந்தோஷமாக இருக்கும்? நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். புகழ், பயங்கரமாக புகழ்வாங்க உங்களை. அந்தளவுக்கு யஷஸ் கிடைக்கும், கீர்த்தி கிடைக்கும், லாபம் கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள், சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், அதே மாதிரி அழகு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, இயற்கையாகவே பெண்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். நிறையா பேருக்கு இந்த நாள் நல்ல நட்பு உருவாகும், நல்ல பேர் கிடைக்கும். ஒரு விஷயத்தை நான் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் இன்றைய நாள் வண்டி புக் பண்ணுவீங்க. வண்டி வாகனங்களுக்கான யோக பிராப்தம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மன சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும், நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரங்கநாயகி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணத்துக்கு பொருளே கிடையாது, ஒரு பிரச்சனையே கிடையாது. 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானம், அதில் தனஸ்தானம் அதிகரிக்கிறது. ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்தால் காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. கேட்ட இடத்துலேருந்து காசு வரும். மெயினாக பசங்க மூலியமாக இன்றைய நாள் பெரிய சந்தோஷம். பசங்களுடைய குழந்தைகள், பசங்களுடைய லைஃப்பில் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இப்போ 40 வயசு தாண்டி இருக்குன்னா இப்போ எப்படா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், எப்படா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நான் சொல்கிறதுலாம் ஏழியர் 40 வருஷம் 45 வருஷம் முன்னாடி பிறந்தவங்கலாம் இப்போ எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்காங்கன்னா, பசங்களுக்கு கல்யாணம் ஆனால் போதும். இப்போ 2000 பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் டக்குன்னு கல்யாணம் ஆகும். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் டப்புன்னு நடக்கும். ஒரு மாதத்தில் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ இதுதான் இன்றைய நாள் நடக்குங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் உங்கள் வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடந்தாவே இன்றைய நாள் சக்ஸஸ். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். உங்கள் ஒய்ஃபோடைய பேச்சு கேட்குறதுல தப்பு கிடையாது, உங்கள் ஹஸ்பண்ட் பேச்சு கேட்டு நடக்கிறதுல தப்பு கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு காசு பணம் நல்லா வரும். தொட்டு பார்த்துக்கலாம், ஜோபை தொட்டு பார்த்துக்கலாம். ஆஹா நல்ல பணம் இருக்குன்னு சொல்லி ஒரே குஷியாக இருக்கலாம். நீங்கள் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வழிபாடுகளில் கோமலவள்ளி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்களை அக்யூரேட்டாக பண்ணி முடிக்க முடியும். யாருனாலையும் அப்படி பண்ண முடியாது. தெளிவாக இன்றைய நாள் ஒரு காரியத்தை முடிக்கணும்னா அது உங்ககிட்ட தான் கொடுக்கணும். அமேசிங்கான நாள். இந்த மாதிரி நாட்களில் செயல்திறன் 100% இருக்கும். ஒரு 3 பேர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து இது சீக்கிரம் யார் பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு கேட்டால் இந்த நாள் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்குலாம் முதல் ஜெயிக்கும். சுக்கிரன் நட்சத்திரத்தில் சந்திரன் செயல்கிறது அப்படின்னாவே கண்டிப்பாக இயற்கை நமக்கு சாதகமாக. ஃபஸ்ட்டு விஷயம் ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஹெல்த்து நல்லா இருக்க முடியும். சுக்கிரனே தோஷமாக இருக்குது அப்படின்னா எப்போவுமே ஹெல்த் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். மாறி ஹெல்த் பிரச்சனை. ஒருவேளை ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் பிரச்சனையாக இருக்குன்னா அந்த வரக்கூடிய பெண்ணுக்கு எப்போவுமே உடம்பு பாதிப்புகள் கொடுத்துட்டே இருக்கும்னு சொல்லலாம். அப்போ மருந்து மாத்திரை போட்டுகிட்டே இருக்கணும். இன்னொன்று சந்தோஷமே இருக்காது, எப்போவுமே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கும். அதே சுக்கிரன் நட்சத்திரத்தில் சந்திரன் இந்த நாள் சஞ்சாரம் செய்கிறதுனால, செவ்வாய் கேது சேர்றதுனால இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு நற்செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். ஈவினிங்குள்ளே வரும். அது யாரோட நற்செய்தி வேணால் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டோட நற்செய்தியாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு நற்செய்தியாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 100% ஒரு குஷியான ஒரு செய்தி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அமோகமாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் பவானி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் செய்வீர்கள். அப்பாவுக்கு ரொம்ப முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுப்பீங்க. குழந்தைகளுக்கு, மெயினாக ஆண் குழந்தைகளுக்கு இன்றைய நாள் ஏதாவது தேவைப்படும், வாங்கி கொடுப்பீங்க. சந்தோஷமான பிரயாணம் சென்று வருவீர்கள். எல்லா இடத்துலையும் இப்போ காற்று வரக்கூடிய டைமில் இப்போ மழை பெஞ்சுன்னு இருக்குது. ஆடி மாதம்னா காற்று, ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் மழை தான் பெஞ்சுன்னு இருக்குது. அதனால் இந்த நாள் பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சுப செலவுகள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு சின்ன ஆரோக்கியம் ரீதியான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெருசாக ஒன்றும் பாதிக்காது. இறை அனுகிரகம் நல்லா இருக்குது. 12ஆம் இடத்துல பொதுவாக சந்திரன் உட்காந்துரும்போது இன்றைய நாள் நிறைய இடத்துல திவ்ய தேச பிரயாணம் பண்ணுவீங்க.
நிறைய கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. மெயினாக முருகன் கோவிலுக்கு செல்வது, ஆண்டாள் வழிபாடு செய்வது, வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அந்த இடத்துல விக்னேஸ்வரனும் இருக்கிற மாதிரி பாருங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகம் யோகம் யோகம். அருமையான நாள். லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் பூர நட்சத்திரத்தில் லாபத்தில் உட்கார்ந்துருக்காரு. பெண்களுக்கு செம்ம அதிர்ஷ்டம், பெண்களுக்கு அபாரமான அதிர்ஷ்டம். நிறைய பேருக்கு இன்றைய நாள் நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், மூத்தவங்கனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாம் இன்றைய நாள் இதான் முக்கியமான அப்ளிகேஷன்லாம் போட்டு ரிசல்ட் பாசிட்டிவாக வருமா வராதான்னு கேட்டிருந்தீங்கன்னா முடிஞ்சிடும். யாருக்கெல்லாம் ஹெல்த் பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்துலேருந்து நீங்கள் இந்த நாள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள். ஹெல்த்லாம் சரியாயிடும், நம்ம ஜம்முன்னு இருப்பீங்க. பார்க்குறக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பொருளாதாரத்துலேயும் சரி, திருப்தியிலையும் சரி, லாபத்துலேயும் சரி, நட்புலையும் சரி, ஆனந்தம் ஆனந்தம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள். தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு சந்திரன் செவ்வாய் கேது. ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். அது இன்றைய நாள்ல இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு நீங்கள் ஜம்முன்னு உங்கள் தொழிலை நல்லா செய்யக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக அழகு ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட, லக்ஸுரி பிராண்டட் சம்மந்தப்பட்ட, கார் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையுமே இன்றைய நாள் நீங்கள் இன்வால்வாக இருந்தீங்கன்னா பெரிய ஏற்றம் தான். அதுவும் இன்றைய நாள் பெண்களை முன்னிறுத்தி எந்த விஷயத்தையும் செய்யும் பொழுது ஏற்றம். நிறைய பேர் சாரீஸ் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, கலைகள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் உட்காந்துருப்பீங்க, அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்துக்கு நிறைய பேருக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் நின்று அந்த இடத்துல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஒரு பொறுப்புன்னு ஒரு கண்டிப்பாக வரும். அந்த பொறுப்பு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் கொடுப்பீங்க. பெண்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வயலட் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம், இறை அனுகிரகம், மன பொருத்தம், காந்தர்வ பொருத்தம், மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இன்றைய நாள் செம்மையாக இருக்கும். இன்றைய நாள் ஒரு வேளை யாருக்கார் போய் நீங்கள் பொண்ணு பார்க்கணும் இல்லை பையனை பார்க்கணும் கன்ஃபார்ம் பண்ணணுன்னா இன்றைய நாள் நடந்துடும். ஒரு வேளை லைனில் நிற்கிறீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு முன் மரியாதை கொடுப்பாங்க. அதாவது முதல் மரியாதைன்னு சொல்லுவோம்ல. இட்ஸ் நாட் ஒரு பிரச்சனை இல்லை சார், நீங்கள் முன்னாடி வாங்க சார், நான் பண்ணி கொடுக்குறேன்னு ஒருத்தர் கூப்பிடுவார். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத ப்ரெஃபரன்சஸ் நமக்கு கிடைக்கும். ப்ரெஸ்டீஜ் இதெல்லாம் இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், மெயினாக அப்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். அந்தளவுக்கு இந்த நாள் திவ்யமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு மன சந்தோஷம் நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் உடம்பு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்களில் ஏற்றங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன கன்ஃபியூஷனும் சின்ன சின்ன செலவுகளும் இருக்கும். செலவுகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த நாள் அது எல்லா செலவுகளும் நல்ல செலவுகளாக இருக்கும். இந்த நாள் முடிஞ்சால் என்ன பண்ணுறீங்களோ 5 சுமங்கலியை வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இந்த நாள் தான தர்மங்கள் செய்யுங்க. ஒன்றும் இல்லை, சின்னதாக ஏதாவது ஒரு ப்ளவுஸ் பீஸு, வெத்தலை பாக்கு, பூ, பழம் போட்டு மஞ்சள் குங்குமம் இதை கொடுங்க. 5 பேர் சுமங்கலிகளுக்கு பண்ணுங்கள். எந்த தோஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். நீங்கள் செய்ய வேண்டிய நாள். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய நாளை பற்றிக்கு நிறைய பேருக்கு சின்ன கன்ஃபியூஷன் தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. அதுவும் 1 மணி நேரம் தாங்க. அந்த 1 மணி நேரம் மேட்டரே கிடையாது, சரியாக போயிடும். கோவம் வரும், அப்புறம் டப்புன்னு காணா போயிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 4 பேர் வருவாங்க உங்களை பார்க்கறதுக்கு. 4 people. யாரோ ஒருத்தர் நம்ம கூட துணையாக இருக்கணும்ல. இன்றைய நாள் வாழ்க்கை துணையோடைய வெற்றி உங்கள் வெற்றியாக நீங்கள் கருதுவீர்கள். அவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு இன்றைய நாள் சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க. கெட்டிக்காரத்தனம்னு சொல்லுவோம்ல, அது இந்த நாள் வாழ்க்கை துணையோடைய ஒரு ஞானம், அறிவு, புத்தி, கூர்மை மிக அதிகமாக இருக்கும். தேவையான விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கணும். செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்த மாதிரி தான் கணக்கு இந்த நாள். ஏன்னா செவ்வாய் சந்திரன் சேர்ந்தால் அது பேர் சந்திர மங்கள யோகம்னு சொல்லுவோம். கூடவே கேது சேர்ந்துருக்காரு. செவ்வாய் சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரன் தொடர்பு வரும்பொழுது இன்றைய நாள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது, உங்களால் செய்ய முடியுங்கிற தைரியத்தை கொடுக்கறது. கட்ஸுன்னு சொல்லுவோம்ல, அந்த கட்ஸ் யார் மூலியமாக வரும்னா வாழ்க்கை துணையின் மூலியமாக வரும்.
ஒருவேளை பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கலாம், போட்டாட்ட அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இன்றைய நாளை பற்றிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மற்றவர்கள் மூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த்து நன்னா இருக்கும், தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு கடன் அடையும். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, உங்கள் ராசி லக்னத்திலிருந்து பார்க்கும்போது 6ஆம் வீடு. கடன் அடையக்கூடிய பிராப்தம். எந்த கடன்? வீட்டுக்கு கடன் அடையும். வண்டி வாகனங்களுக்காக ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு சொச்சமாக இன்றைய நாள் வந்து முடிச்சு விடுவீங்க. இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். திங்கட்கிழமை கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். இன்னொன்று, உடம்புல பாதிப்புகள் நிறையா இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ, பகை அதே மாதிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இன்றைய நாள் நாக சதுர்த்தி நீங்கள் கொண்டாடி அந்த நாகருக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்துடைய பாலை நீங்கள் தீர்த்தமாக உள்ளெடுக்கும் பொழுது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். சர்ப்ப சூக்தத்தை 9 தடவை கேட்கணும். அதே மாதிரி முடிஞ்சால் சுப்பிரமணிய புஜங்கம், செவ்வாய் கேது சந்திரன் தொடர்பு வரும் பொழுது சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லி அந்த நாகருக்கு நாம் அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை பானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். அருமையாக இருப்பீங்க, தைரியமாக இருங்க. ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னு கேட்டால் அத்தனை பேருக்கும் நன்னா இருக்கு. இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. எல்லாருக்கும் மனசாந்தியோட நினைத்த காரியங்கள், லட்சியங்கள் ஜெயிக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்துரோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.